அன்பானவர்களே, இந்த இடத்தில் இப்படி சொல்வதுதான் சரியான போர் எதிர்ப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். நமக்கெல்லாம் போர் எதிர்ப்பு குறித்து பேச எந்த அருகதையும் இல்லை. நம்மை பொறுத்து போர் என்பது ஒரு ஊடக துணுக்கு. தொடர்ந்து அது நமக்குள் திணிக்கப்பட அது ஒரு அக்கப்போராகவே நம்மால் உருவாக்கப்படுகிறது. நம் மீது எந்த ஏவுகணையும் ஏவப்பட்டதில்லை. எந்த கண்ணி வழியிலும் இதுவரை நாம் கால் வைத்ததில்லை. எந்த பதுங்கு குழியிலும் ஒரு நாள் ஒரு பொழுதிலும் ஒளிந்து கொண்டதில்லை. நம் இல்லங்கள், நம் பள்ளிக்கூடங்கள், நம் கனவுகள் சிதைக்கப்பட்டதில்லை. புகை மண்டலத்தில் சிக்கி மூச்சு திணறியதில்லை. அலறி அடித்துக் கொண்டு ஓடியதில்லை. போர் தாக்குதலுக்கு உட்பட்டு சொந்த பந்தங்களை இழந்து யார் ஆதரவும் இன்றி கைவிடப்பட்ட நிலையில் நிவாரணப் பொருள்களுக்காய் கையேந்தி நின்றதில்லை. ஆனாலும் போர் என்றால் நமக்கு ஒரு அச்சம் மனதின் ஓரத்தில் துடிக்கத்தான் செய்கிறது. அது கடந்த வரலாற்று போரில் குறித்து நமக்குள் புகுத்தப்பட்ட படிப்பினைகளின் தாக்கமாகவும் இருக்கலாம். எந்நேரமும் அண்டை நாடுகள் குறித்து மத ரீதியாக நமக்குள் ஏற்றப்படும் எதிர்வினை கருத்துகளால் கூட இருக்கலாம். உண்மையில் போரை போர்க்களத்தில் அணுகுவதற்கும் செய்திகள், காட்சி ஊடகங்கள் வாயிலாக அணுகுவதற்கும் போரின் பின்னுள்ள அரசியல் சூழல் ரீதியாக அணுகுவதற்கும் ஏகப்பட்ட முரண்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் நிறையவே உள்ளன. அவை என்ன என்பதை அந்தந்த நாடுகளில் வசிக்கும் கவிஞர்களின் மொழியை அவர்களின் மனநிலையிலேயே உள்வாங்கி, அவர்கள் போரை எதிர்கொண்ட சூழலின் சாரத்தோடு இயைந்து உள்வாங்கி முழு புரிதலோடு எழுதப்பட்டதே கவியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள போர் எதிர்ப்பு கவிதைகள் என்ற இந்த நூல். போரை பற்றியும் போரால் ஏற்பட்ட தாக்கங்கள் பற்றியும் போருக்கு பின்னான வாழ்வியல் முறைகள் பற்றியும் மட்டும் பேசாமல், போருக்கான நிலம் எது, ஆயுதம் எது, போர் என்பது யாரால், யாருக்காக, யார் மீது நிகழ்த்தப்படுகிறது என்பதை ஒவ்வொரு பக்கத்திலும் ஏதாவது ஒரு வரியின் மூலம் நமக்கு சம்பந்தப்பட்ட கவிஞர்களின் அதே உணர்வுடன் நமக்கும் கடத்த முற்பட்டிருப்பதில்தான் கவியின் எழுத்து மேலோங்கி இருக்கிறது. இன்றைக்கு உலகில் நடைபெறும் பெரும்பாலான போர்களில் அவற்றின் பின்னணியில் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் எண்ணெய் வளங்களுக்காகவும் கனிம வளங்களுக்காகவும் அணு ஆயுதங்கள் மூலமும் நோய் கிருமிகள் மூலமும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்கள் பங்கை வகுத்து வரும் சூழலில் அந்த நாடுகளில் இருந்தே போர் எதிர்ப்பு குரல்கள் எழுவதும் அவை அந்தந்த நாடுகளில் எவ்விதமான எதிர்வினைகளை ஆற்றுவதற்கு காரணமாக உள்ளன என்பதையும், அதனால் அந்த நாட்டு எழுத்தாளர்கள் எவ்விதமான துன்புறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆளாகியுள்ளனர் என்பதையும் மறைமுகமாக படம் பிடித்து காட்டுகிறது இந்நூல். அமெரிக்க கவிஞர் ஹாரியட் முல்லர் எழுதிய நாங்கள் பொறுப்பாளிகள் அல்லர் என்ற முதல் கவிதையே அதிகாரத்திற்கு எதிரான எளிய எதிர்குரல் எழுப்பப்பட்டால் எவ்விதமான போரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை தெளிவாக புலப்படுத்துகிறது. எங்கள் நடைமுறைகளை இலகுவாக ஆக்குவதற்கு உங்கள் நடமாட்டத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள். எங்கள் நடைமுறைகளை இலகுவாக ஆக்குவதற்கு உங்கள் நடமாட்டத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள். புறப்படுவதற்கு முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் அனைத்து மனக்குமுறல்களையும் அணைத்து விடவும். உங்கள் அச்சமூட்டும் கோரிக்கைகளை இனி எங்களால் கையாள இயலாது. எங்கள் சேவையாளர்கள் உங்கள் உடைமைகளை தொலைத்து விட்டனர். உங்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. தயவு செய்து அமைதியாக இருங்கள். இல்லையென்றால் உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல. கோரிக்கைகள் எவ்வாறு அதிகாரத்தை ஏன் எப்போதும் அச்சமூட்டுகின்றன, அவற்றை நிறைவேற்றுவதால் அடுத்து என்னென்ன மாதிரியான புது புது கோரிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என உள்ளூர எழும்பும் பயம்தான் பெரும்பாலான அடக்குமுறைகளுக்கு
காரணமாகின்றன என்பதை சொல்லாமல் சொல்வதோடு இக்கவிதையின் இடையில் வரும் தயவு செய்து என்ற சொல் கூட கையில் லத்தியோடு அச்சமூட்டும் ஒரு அதிகார துணியில் ஒலிப்பதாகவே படுகிறது. உங்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்ற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது என்பது துணிக்கும் ஏளனம்தான் ஒரு மிகப்பெரிய போருக்கான அடித்தளம் என்பதையும் அந்த அதிகார வர்க்கம் உணராமல் இருக்குமா என்ன என்கிற துணி வெளிப்படும்படி மொழியாக்கம் செய்துள்ளார் கவி. காஷ்மீர் கவிஞர் தொய்பா நசீமாவின் இக்கவிதை காஷ்மீர் குறித்து நமக்குள் தூவப்பட்டு வரும் அத்தனை நஞ்சு குடிகளையும் அறுத்தெறிகிறது. காஷ்மீரில் அதிகரித்து வரும் மனங்களின் உறுதியற்ற தன்மை குறித்து சிந்திக்கிறேன். காஷ்மீரில் அதிகரித்து வரும் மனங்களின் உறுதியற்ற தன்மை குறித்து சிந்திக்கிறேன். ஆண்டுதோறும், மாதந்தோறும், வாரந்தோறும், நாள்தோறும் இது அதிகரிக்கிறது. நிலையற்ற உடல்கள் எங்கிருந்து ஆற்றலை பெறுகின்றன? நிலையற்ற உடல்கள் எங்கிருந்து ஆற்றலை பெறுகின்றன? அவர்களின் புனித பூமியில் காணப்படும் கஞ்சாவில் உள்ளதா? ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் ஹெராயினில் உள்ளதா? அது கலஸ்னிகோவ் துப்பாக்கிகளின் குலுங்கும் மது பாட்டில்களில் உள்ளதா? அவர்கள் நம் உடல்களின் மீது மேற்கொண்ட கடினமான வன்முறையை சமாளிக்க குடிக்கிறார்கள். ஆனால் நாம் நம் இருப்பின் வெறுமையை குடிக்கிறோம். இந்த பாதை இன்னும் எவ்வளவு தூரம் செல்லும்? மன அமைதி என்பது கட்டுக்கதையா என்ற நசீமாவின் கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கிறது நம்மிடம்? நாம் நினைப்பது போல் அல்லது இது நாள் வரை நமக்கு சொல்லப்பட்டிருப்பது போல் அங்கே எல்லை கடப்பது தீவிரவாதம் என்பதை தாண்டி போதை வஸ்துகளின் கடத்தல், அதன் மூலம் கிடைக்கும் மறைமுக வருவாய், அதற்காக நிகழ்த்தப்படும் கேடுகெட்ட அரசியல், அதன் தொடர்ச்சியாக பெண்களின் உடல் மீது நடத்தப்படும் தொடர் உணர்வுகள் என அது ஒரு நீண்ட போராகவே தொடர்கிறது. கட்டுக்கதையாக அல்லாமல் மன அமைதி உண்மையாகவே எப்போது எங்களுக்கு வாய்ப்பு என கேட்கிறார் நசீமா. நான் ஒரு பெண்ணாக ஏன் பிறந்தேன்? நான் ஏன் ஒரு போக பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறேன்? அவர்கள் ஏன் என்னை மாறுவாக பார்க்காமல் தங்கள் மனக்கோப்பைகளை காலங்காலமாக ஊற்றி குடிக்கும் மதுவாக பார்க்கும் போது நாம் நம் இருப்பின் வெறுமையை குடிக்கிறோம் என்கிற ஒரு பெண்ணின் கண்ணீர் இன்னமும் கூட உங்களுக்கு வெறும் திரவமாக மட்டுமே தென்படுகிறதா என நசீமாவின் குரலை அப்படியே பிரதி எடுத்துள்ளார் கவி. பாகிஸ்தான் கவிஞர் பால்ராஜ் கோமல் என்பவரின் போரின் பற்றிய கவிதை ஒரு ஏவுகணை அல்லது அணுகுண்டு தாக்குதலுக்கு பின் அந்த இடம் என்ன விதமாக காட்சியளிக்கிறது என்பதை தத்ரூபமாக கண்முன் விவரிக்கிறது. இருளில் பயங்கரமான குரல்கள் எழுந்தன. புகை காற்றில் சுருண்டது. வானம் முதல் வானம் வரை சாவு போன்ற வெண்மை நெளிந்தது. திடீரென்று எல்லாம் ஒரு சேர ஒவ்வொரு மூலையும் கண்ணீரால் அழுந்தது. ஒரு குழந்தை பரிசாக ஒரு பொம்மையை எதிர்நோக்கி வாசல் படியிலேயே தலை வைத்து தூங்கிவிட்டது. அந்த கண்கள் நீண்ட காலமாக காத்திருக்கின்றன. இன்னும் அவை காத்திருக்கின்றன. இக்கவிதையில் சுட்டப்படும் தாய், சகோதரி, குழந்தை, அப்பாவி முகம் என போருக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத இவர்கள் ஏன் ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு போரிலும் நிர்கதியாக்கப்படுகிறார்கள் என்ற கேள்வி அவ்வளவு யதார்த்தமாக கடந்துவிடக்கூடியதல்ல. வன வறட்சி என்ற இன்னொரு கவிதையில் இந்த ஆண்டின் பழைய கதை இது. நேற்று நடந்ததை போல தோன்றியது. அழகிய நண்பர்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றனர். இரவு பகலாக பேசிக் கொண்டிருக்கிறேன். சொற்களின் மனம் என்னை சுற்றிலும் வளர்கிறது. அங்கே என் எதிரிகள் ரத்தவரி பிடித்த மிருகங்கள் என்னை வேட்டையாடுகின்றன. ஒரு பொது வெளியில் கூட்டமாக உட்கார்ந்து நண்பர்கள் பேசுவது கூட ஏதோ புரட்சிக்கான அடித்தளமாகவே பார்க்கப்படுகிறது என்பது எத்தகைய ஒரு கொடுமை. இங்கிலாந்து நம்மை ஆட்சி செய்த போது இங்கு நிகழ்ந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளும், எமர்ஜென்சி காலகட்டத்தில் தெருக்களில் கூட்டமாக அமர்ந்திருக்கும் கும்பல்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி வன்முறை சம்பவங்களையும் நாம் நினைவுக்கு வரும்படி மொழிபெயர்ப்பு செய்துள்ளார்கள். போர் நாட்கள் குறித்து பாகிஸ்தான் கவிஞர் சீசன் சாஹிப்
எழுதிய கவிதை இது. போர் நாட்களில் காதல் மலர்கிறது, போர் நாட்களில் காதல் மலர்கிறது. வெடிப்பிற்கும் கூக்குரலுக்கும் இடையே, ஒரு அண்டை வீட்டுக்காரனுக்கும் ஒரு உளவாளிக்கும் இடையே கோடுகள் வரைவது எப்படி என்று மக்கள் மறந்து விடுகிறார்கள். வெற்றுக்குழிகள் வீடுகளாகின்றன, வெளிச்சம் இருட்டாக ஆகிவிடுகிறது. போர் நாட்களில் சூரியன் உதிப்பதில்லை, உலகம் முழுவதும் எப்போதும் இரவாகவே இருக்கிறது. இக்கவிதையில் போர் நாட்களில் காதல் எளிதாகிறது என்ற முதல் வரி நகைப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அதன் பின்னுள்ள கொடுமையை உணர வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வராதபடி அனைவரும் முடக்கப்படும் நிலையை, உணவுக்கு, அத்தியாவசியத்துக்கு, அவசரத்துக்கு கூட வெளியே தலை காட்ட முடியாத சூழலை சொல்கிறது கவிதை. அருகருகே வசிப்பவர்களில் யார் உளவாளி, யார் நம்பிக்கையானவர், யார் தந்திரம் மிக்கவர், ஆபத்து சமயத்தில் நமக்கு யார் தோள் கொடுப்பார்கள் என்கிற பதட்டங்களோடு போர் முடியும் வரை வீட்டுக்குள்ளேயே பொழுதை கடத்துதல், அதுவும் கூட பாதுகாப்பானதற்கு உத்தரவாதம் அல்ல என்ற அச்சத்தோடே இது இரவா பகலா என்ற உணர்வு கூட இல்லாமல், ஒளி கூட புக முடியாதபடி எந்நேரம் கதவடைத்தபடி வாழ்தல் என்பது எவ்வகையான உளவியல் சிக்கல் என்பதை உணர தலைப்பட வேண்டும். அதே கவிஞரால் இந்த இதயம் ஒரு வெடிகுண்டு, வெடிக்க தயாராக உள்ளது. ஆனால் ஒரு தற்கொலைப்படை வீரனால் இதை இயக்க இயலாது. இந்த இதயம் ஒரு வெடிகுண்டு, வெடிக்க தயாராக உள்ளது. ஆனால் ஒரு தற்கொலைப்படை வீரனால் இதை இயக்க இயலாது என்று எழுதுவதன் பின்னுள்ள மையப்புள்ளியையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகாரங்களுக்கு எதிராக அணிதிரளுதல் எளிமையான இதயங்களுக்கு சாத்தியமானதுதான் என்பதை அதிகார மையங்கள் எப்போதும் தெளிவாக தெரிந்து வைத்துள்ளதால் தான் அவற்றை நோக்கியே தங்களின் பார்வையை எப்போதும் நிலைகொண்டுள்ளன. பருத்தி பஞ்சு போலன்றி ஒரு அணுகுண்டை போல அவை எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் சாத்தியமுடையவை என்பதால் தான் அவை மேலெடுத்து விடாதபடி அமுக்கி வைக்கப்படுவதற்கான அத்தனை முயற்சிகளும் தொடர்ந்து செய்யப்படுகின்றன என்பதை மறைமுகமாக அல்ல, வெளிப்படையாகவே எடுத்து எம்புகிறது கவிதை. போர்க்களங்கள், போர் கருவிகள், போர் வீரர்கள், போர் முறைகள் மாறினாலும் போர் குறித்த பதட்டங்கள், போர் பாதிப்படையும் இடங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கின்றன. சீரழிவுகளில் எந்த பின்னடைவும் இல்லை. 1966ஆம் ஆண்டு தாஸ்கண்ட் அமைதி உடன்படிக்கையின் போது இந்திய கவிஞர் ஷாகிர் லூதியன்மி எழுதிய போரை தள்ளி போடுங்கள், அது நல்லது என்ற வேண்டுகோளுடன் தோன்றும் கவிதையின் மொழிமாற்றம் வேறு வடிவில் நம்மை நிலைகுலைய வைக்கிறது. முற்றம் உங்களுடையதாகவோ அல்லது என்னுடையதாகவோ இருக்கலாம். விளக்குகள் எரிந்தால் அது நல்லது. உங்கள் ஆதிக்கத்தை நிரூபிக்க பெருக்கெடுத்து ஓடும் ரத்தம் அவசியமா? உங்கள் சொந்த வீட்டின் இருளை விரட்ட வேறொரு நகரத்தை எடுப்பது அவசியமா? குண்டுகளை பொழிவது வீடுகளிலோ அல்லது எல்லைகளிலோ இருக்கலாம். அவை அழிப்பது ஒரு அழகிய நிர்மாணத்தின் ஆன்மாவை. எல்லா உயிர்களும் வறுமையில் துடிக்கும். பீரங்கி வண்டிகள் முன்னேறி போகலாம் அல்லது தோற்று பின்வாங்கலாம், ஆனால் பூமியின் கருப்பை மலடாக ஆக்கப்படுகிறது. இந்த கவிதையை வாசிக்கும் போது தங்களின் சுய கௌரவத்தை நிலைநாட்ட, தாங்கள் தான் எல்லா வகையிலும் வலிமையானவர்கள் என்பதை உலகறிய செய்ய, நாடுகள் தங்களுக்குள் நிகழ்த்தும் போரின் பாதிப்புகள் ஏற்படுத்தும் துயரம் ஒரு பக்கம், வீடிழந்து உறவிழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட போதிலும் எளிய மக்கள் மீது போரால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட திணிக்கப்படும் வரி சீர்திருத்தங்கள், சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், பெரும் பொருளாதார சரிவுகள், தொழில் மற்றும் வணிக பின்னடைவுகள் என தொடரும் வன்கொடுமைகள் உருவாக்கவென இந்த துயரங்கள் எதுவும் ஆளும் வர்க்கத்தினருக்கு எவ்வித பாதிப்புகளையும் பெரும்பாலும் தருவதில்லை என்பது எவ்வகையான போக்கு என்கிற கேள்விகள் சாதாரண மனிதனுக்குள் எழுந்து விடாதபடி நம் நாடு நம் உரிமை என்ற வாசகங்களுடன் எவ்வாறு வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நமக்கு தோலுரித்து காட்டப்பட்டுள்ளது. அடக்குமுறையே அது எழுந்தால் வீழ வேண்டும். அடக்குமுறையே அது எழுந்தால் வீழ வேண்டும்.
ரத்தம் ரத்தமே, அது சிந்தினால் உறைய வேண்டும். அது பாலைவன மணலில் உறைந்தாலும் சரி, கொலையாளிகளின் கைகளிலோ நீதியின் தலையிலோ அல்லது சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கால்களை சுற்றியோ அநீதியின் வாழிலோ அல்லது காயமடைந்த சடலத்திலோ ரத்தம் ரத்தமே, அது சிந்தினால் உறைய வேண்டும். ஒருவன் எவ்வளவுதான் பதுங்கி இருந்தாலும் ரத்தம் கசாப்புக்காரனின் மறைவிடத்தை காட்டிக் கொடுக்கும். நீங்கள் அடக்க முயன்ற ரத்தம் இன்று வீதிக்கு இறங்குகிறது. நீங்கள் அடக்க முயன்ற ரத்தம் இங்கே வீதிக்கு இறங்குகிறது. இங்கே ஒரு அனல், அங்கே ஒரு முழக்கம், அங்கே ஒரு கல். ரத்தம் ஒரு முறை பாயத் தொடங்கிவிட்டால் முனைவாள்கள் பயனற்றவை என்ற லூதி அன்னியின் இன்னொரு கவிதை எளிய மனிதர்களால் சிந்தப்படும் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் அதிகார வர்க்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை முன்வைக்கிறது. இந்த நூலின் சிறப்பம்சமே போர் என்பது ஆயுதங்களால் மட்டுமே நிகழ்வதல்ல, எளிய மனிதர்கள் மீது அதிகாரத்தால் கட்டமைக்கப்படும் அத்தனை ஒடுக்குமுறைகளுமே கூட ஒரு போர்தான் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதுதான். இந்த இடத்தில் இனவெறிக்கு எதிராக தனது வாழ்நாள் முழுக்க போராடிய அமெரிக்க பெண் எழுத்தாளர் சாயா ஏஞ்சலோவின் கவிதையை குறிப்பிடுவதும் மிக முக்கியம். காற்றை போல நான் எழுவேன், என்னுடைய கவர்ச்சி உங்களை வருத்தமடைய செய்கிறது. என் தொடைகளின் நடுவில் வைரங்கள் இருப்பது போல நான் நடனமாடுவது ஆச்சரியமாக உள்ளதா? வரலாற்றின் அவமான குடிசைகளில் இருந்து எழுதினேன். துள்ளியும் குதித்தும் பறந்தும் தெரிப்பையும் வீச்சையும் அலைகளில் ஏற்றுகிற நான் ஒரு கருங்கடல். இந்த கவிதையை ஒலிப்பது ஒரு பெண், அதுவும் கருப்பின பெண். படிப்பது, பாடுவது, ஆடுவது, பொது இடத்தில் தன் கருத்தை உறக்க எடுத்துரைப்பது, சுதந்திரமாக உலாவது போன்றவை உங்களுக்கு எரிச்சலை தரும் என்றால் அதற்கு எதிராக நான் உக்கிரமாக செயல்படுவேன் என்பது ஒட்டுமொத்த கருப்பினத்தின் மீதும் இதுவரை தொடுக்கப்பட்டு வரும் போரின் எதிர்ப்புகள் என்பதை புரிந்து கொள்ளும். அதே நேரம் பெண்ணின் குரலில் பெண்ணின் அத்தனை வரிகளையும் பெண்ணியை நோக்கிலேயே வெளிப்படுத்தி இருப்பதுதான் கவியின் மொழியாக்க திறமைக்கு சான்றாக அமைந்துள்ளது. இந்த அதிகார வர்க்கம் யாருக்கு அடிமையாக இருக்கிறது என்பதை என் தந்தை ஷேவர் வீர் வெகுளியின் முன்பாக வெறித்தனமாக கூடியிருக்கும் கூட்டத்தினர் மத்தியில் மறியல் போராட்ட எல்லையில் இணைந்தார். ஆனால் போலீசார் வலுவான லத்திகளாலும் கைவிலங்குகளாலும் வீருக்கு பாதுகாப்பளித்தனர் என அமெரிக்க கவிஞர் மார்டின் கூறுவது போல, இந்த அதிகார வர்க்கம் யாருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு பதில் பணக்கார முதலைகளுக்கு கைக்கூலிகளாக இருப்பதாக உரைப்பது நம்மிடையிலும் ஒரு நீண்ட வாளை இந்த பக்கம் சொருகி அந்த பக்கம் இழுப்பது போன்ற உணர்வை தருகிறது. லண்டனை சேர்ந்த கவிஞர் டெனிஸ் லெபர்டோ கூறுவது போல, கவிஞர்கள் பேரழிவை பற்றிய இயல்பான தீவிரமான கற்பனையை அகற்ற வேண்டும். கவிஞர்கள் பேரழிவை பற்றிய இயல்பான தீவிரமான கற்பனையை அகற்ற வேண்டும். அமைதி என்பது போரின்மை மட்டுமல்ல, அமைதி அதன் இருப்பு போரை காட்டிலும் தீவிரமான ஆற்றல் புலத்தை கொண்டிருப்பதாலும் உலகில் ஒவ்வொரு சரணமாக அருகிறது. கிளாட் மெக்கேயின் மொழியில் கூறுவதானால், நாம் பொது எதிரியை சந்திக்கத்தான் வேண்டும். எண்ணிக்கை அதிகமான போதிலும் நாம் துணிச்சலாக எதிர்கொள்வோம். அவர்களின் 1000 அடிக்கு பதிலாக ஒரு மரண அடி நம் முன் திறந்து கிடக்கும் கல்லறையை தவிர என்ன இருக்கிறது? இவ்வாறு இந்த நூலில் 28 கவிஞர்களின் போர் எதிர்ப்பு கவிதைகளை அதன் அச்சரம் சிறிதளவும் பிசகாமல் கவி நமக்கு தந்துள்ளார். சில மொழிபெயர்ப்பு நூல்கள் ஏன் படித்தோம், ஏன் தொட்டோம் என்கிற அளவுக்கு அயற்சியை தருவனவாக இருக்கும். டிரான்ஸ்லேஷன் செய்வதற்கு பதிலாக மொழிபெயர்க்கிறேன் என்கிற பெயரில் டிரான்ஸ்லிட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கும். உணர்வுகளை உள்வாங்குவதற்கு பதிலாக எழுத்தின் மீதான அல்லது எழுத்தாளரின் மீதான மயக்கத்தின் காரணமாக சொற்களின் மீது நிகழ்த்தப்படும் மிக மிக மோசமான வன்முறை அது. ஆனால் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு கவிதையிலும் அந்த பிழை ஏற்பட்டுவிடக் கூடாத வண்ணம் மிக நேர்த்தியாக மொழியை கையாண்டு அதை மூல மொழியின் மூல கருத்தின் சாரம் சிறிதளவு குறையா வண்ணம்
நூலை மூடி வைத்துவிட்டு ஒரு சிகரெட் அடித்துவிட்டு வரலாம் என்ற குறைந்தபட்ச அவகாசத்தை கூட வாசகனுக்கு தராமல் தொடர் வாசிப்புக்கு உட்படுத்த முனைந்திருப்பதில் கவி வெற்றி அடைந்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். எந்த இடத்தில் எந்த சொல்லை போட்டால் மிக சரியாக இருக்கும் என்பதில் கைதேர்ந்தவராக இருப்பதால் தான் எளிய மொழிகளில் ஒரு நேரடி தமிழ் கவிதை தொகுப்பை படிப்பது போன்ற உணர்வை கவியால் தர முடிந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. நன்றி கவி.